வைக்கிறோம்னு கோவத்துல இந்த இருக்கு அப்படின்னு வச்சேன் பாருங்க, சட்டி கீழே சரிஞ்சிருச்சு, மூடி கலந்துருச்சு, மாவு ஃபுல்லா கீழே ஊத்திருச்சு. வந்தா அந்த மாவு வந்துன்னா அதுலதான் தோசை ஊத்தி சாப்பிடுறா வெயிட்டிங். நைட்டு டின்னருக்கு மாவு ஃபுல்லா கீழே ஊத்திருச்சு. எங்க அம்மா இங்க வா என்ன வேலை இது அப்படின்ட்டு உட்கார வச்சு அந்த மாவு ஃபுல்லா அள்ளி மேல ஊத்தி அடி டம்மு டம்முன்னு விழுகுது. அப்புறம் கேசட்டு திருட்டு போய் பாப்பா இது உண்டியலும் திருடுவான். ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவான், அது எல்லாமே எனக்கு வாங்கி தருவான். எனக்கு டவுட், நான் எதிர்னாலே அக்கா விட்டுட்டு பண்ண மாட்டேன், ஸ்கூட்டுக்கு ஆள் வந்துருவேன். டவுட் அப்பெல்லாம் வந்து இந்த டேப்ல போடுவாங்க தெரியுமா, கேசட் இருக்கும்ல, பாட்டு ஓடுவான் பிளாக் கலர்ல, அந்த கேசட் இத்தனோண்டுல இருக்கும்ல, அந்த ரோல்லாம் வரும்ல, அந்த ஃபிலிம் மாதிரி வரும் தெரியுமா, அந்த ரீல் ரேடியோல போடுவாங்கல, டேப்னு சொல்லுவாங்கல, நம்ம ரெக்கார்ட் பண்ணியும் போட்டுக்குறோம். ஆமா, சாங்ஸ்மே இருக்கும்ல. ஆக்சுவலா வந்து ஒரு ரேடியோ இருந்துச்சு மச்சி, மாமா கொண்டு வந்த ரேடியோ. அது ரமேஷ் மாமா கொண்டு வந்த ரேடியோ, சென்னையில இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அப்போ வாங்கிட்டு வந்த ரேடியோ அது இருந்துச்சு, ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் அப்புறம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதுக்குள்ள கேசட் தான் எல்லாமே, ரேடியோ ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப அதான் வேஸ்டா போச்சுல, ரேடியோ இல்ல, கேசட் மட்டும் ஒரு பை ஃபுல்லா இருக்கு, எவ்வளவுலாம் தெரியல. ஆனா அந்த பை வந்து மேல கோர்த்து கிடக்குச்சு, அந்த பை நல்லா புஃப்னு இருக்கும், அந்த பைக்குள்ள தான் கேசட் எல்லாம் கிடக்கும். கையை விட்டோம்னா கேசட் தெரியும், எனக்கு எட்டும் அந்த மாதிரி. நான் என்ன பண்ணுவேன், நம்மகிட்ட தான் சரி ரேடியோ இல்ல, அப்ப கேசட் மட்டும் எதுக்கு வேஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கேசட் கேட்கிற பசங்களுக்கு கொண்டே கொடுப்பேன். சும்மா கொடுக்க முடியாதுல்ல, அதை சேல்ஸ் பண்ணிடுவேன். பிசினஸ் தானே இது. வீட்டுல உள்ள கேசட் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட பசங்கள்ட்ட, ஸ்கூல் பசங்கள்ட்ட வித்துட்டு அதை வாங்கிட்டு வந்து நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவான், எனக்கும் தருவான். டெய்லி உனக்கு காசு கிடைக்குதுன்னு சந்தேகத்துல எப்படியோ தேடி கண்டு. இது வந்து உண்டியலுக்கு முன்னாடியா உண்டியலுக்கு அப்புறமா? உண்டியலுக்கு முன்னாடி. உண்டியலுக்கு முன்னாடி. அப்ப நீ உண்டியல்ல வச்சிருக்கணுமா இல்லையா? ஆமா, ஏமாந்துட்டேன். ஆனா இவனை பாக்கும்போது அப்படிலாம் பண்ற மாதிரியே தெரியாது பாப்பா. அது அப்ப சின்ன பிள்ளைல திருடிட்டு கேசட் கொண்டு போய் வித்துட்டு திருடிட்டா, அதாவது யூஸ் இல்லாத கேசட்டை சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து பிசினஸ் மைண்ட். அது கொண்டு போய் வித்துட்டு திருடிட்டு நான் எங்க அம்மாட்ட போட்டு விட்டு அடி விழுந்துச்சு பாத்துக்க, சரியான அடி. அதுக்கு மட்டும்தான் நான் அடி வாங்கினேன்னு நினைக்கிறேன். கேசட்டுக்கு அடி விழுந்துச்சு பயங்கரமா. ஏன்னா அவ தம்பி கொடுத்த கேசட் அம்பிட்டோம் இல்ல, அது தம்பி கொடுத்ததுன்னு இல்ல, இப்படி ஒரு பழக்கம் இருக்கலாமா? நீ வீட்டுல உள்ளதை எடுத்து கொண்டு போய் நீ வித்துட்டு வாங்கி திங்கிறேன்னா அது நமக்கு யூஸ் இல்லாம தானே வச்சிருந்துச்சு. அது யூஸ் பண்ணல இல்ல பாப்போ. அப்ப இப்ப நம்ம யூஸ் பண்ணாத ஐட்டம்லாம் நம்ம சேல்ஸ் பண்றோம் தானே. அது யூஸ் ஆகாமலாம் இல்ல, அடுத்து அதை வந்து நம்ம ரிப்பேர் பார்த்துட்டோம்னா ஓடும்ல. நம்ம தான் டேப், அதுக்கப்புறம் ரிப்பேர் பார்க்கல. கேசட் பாப்பா ஒண்ணு கூட இல்ல, அந்த எம்டி பை 1-2 தான் கிடந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2-3 கிடந்திருக்கும். அடி விழுந்துச்சு நல்லா. அந்த மாதிரி போட்டு விட, அவன் என்னைய போட்டு விட, அவன் என்னைய போட்டு, நான் அவனை போட்டு விட, பயங்கரமா இருக்கும். அந்த புள்ள அடி வாங்க, அந்த புள்ள அடி வாங்க, நான் ஓட அந்த புள்ள அடி வாங்க. எப்பாச்சும் ஒரு தடவை தான் நான் சிக்குவேன், நான் சிக்கினா முரட்டத்தனமா சிக்கிறேன். மாவுல எல்லாம் குளிச்சிருக்கேன். மாவுலையா? என்னன்னா ஆவடார்வேல இருக்கும்போது, அதுவும் ஸ்கூல் டைம் தான் வச்சு நிறைய ஆவடார்வேல இருக்கும்போது போயிட்டு வாங்கிட்டு வருவோம். அப்ப இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், போயிட்டு தூக்கிட்டு வரணும். சின்ன பிள்ளை தானேண்ணா, நல்ல மைண்ட் செட், நல்ல மூடு இருந்துச்சுல, ஒரு ரூபா 2 ரூபா சில்ல செலவுக்கு காசு கொடுத்தாங்கன்னா போயிட்டு வந்துருவேன். வாங்கி காசு கொடுத்தா போயிட்டு வந்துருவேன். இல்ல மாவுக்கு மட்டும்தான் காசு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி முனைங்கிட்டு தான் போனா. அன்னைக்கு மாவுக்கு மட்டும்தான் காசு. போயிட்டு வந்தாக்குல கடுப்புல தான் வந்தேன். அங்கிருந்து தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இப்படி வைக்கிறோம்னு கோவத்துல இந்த இருக்கு அப்படின்னு வச்சேன் பாருங்க, சட்டி கீழே சரிஞ்சிருச்சு, மூடி கலந்துருச்சு, மாவு ஃபுல்லா கீழே ஊத்திருச்சு. வந்தா அந்த மாவு வந்துன்னா அதுலதான் தோசை ஊத்தி சாப்பிடுறா வெயிட்டிங். நைட்டு டின்னருக்கு மாவு ஃபுல்லா கீழே ஊத்திருச்சு. எங்க அம்மா இங்க வா என்ன வேலை இது அப்படின்ட்டு உட்கார வச்சு அந்த மாவு ஃபுல்லா அள்ளி மேல ஊத்தி அடி டம்மு டம்முன்னு விழுகுது. அந்த மாவுலயே குளிப்பாட்டி அடி விழுகுது.
நான் டென்ஷன் ஆகி இங்கேருந்து நான் போகிறேன் ஜாக போகிறேன் அப்படின்ட்டு இங்கேருந்து ஏறி பக்கத்தில் பள்ளிவாசல் ஒன்று இருக்கு, பள்ளிவாசல் கிணறு ஒன்று இருக்கு, போய் செவரெல்லாம் ஏறி வச்சு போயிட்டேன் கிணத்துக்கு. கிணத்துக்கு போயிட்டேன், கிணத்துல போய் உட்காந்துட்டேன். கிணத்துல உட்காந்துட்டு இங்கிட்டு எட்டி பார்த்தா சரியான ஆழம். என்னோட இவ்வளோ ஆழம் இருக்கு, இங்கிட்டு எவனையும் காண வேடா பண்ணுவாங்க. அப்பதான் என் அப்பா அங்கேருந்து கத்துறாங்க, அங்கேருந்து என்னடா பண்ற, இங்க வாடா நில்றா, இங்க வாடா அப்படின்னு. நான் இங்கிட்டு திரும்பி பாக்குறேன், கிணறு ஆழமா இருக்கு, இவங்க வேற இவ்வளவு தூரத்துல இருக்காங்க அப்படின்ட்டு ஒத்த காலத்துக்கு அங்கிட்டு போட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்ப நான் அங்கிருந்து முடியாம தூக்கிட்டு போயிட்டா. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மாமா சொல்லி அத்தை சொல்லி? இதெல்லாம் ஞாபகம் இருக்க அந்த வயசுதான். ரொம்ப சின்ன பிள்ளைலாம் இல்ல மச்சி. அங்க போய் நடந்து போய் அந்த இதெல்லாம் தூக்கிட்டு வரேன் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும். ஸ்கூல் படிக்கிற டைம் தான். முரட்டடி விழுவும். எப்பவாச்சும் சிக்குங்க அந்த மாதிரி, எப்பவுமே சிக்குங்க அக்கா. ஆனா தப்பு பண்றது அவன், சிக்குறது நான் ஓடிடுவேனே. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து பிரிச்சு கொடுத்தாலும் அவன் சீக்கிரம் தின்றுவான் பாப்பா. நான் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தின்னுவேன் பாப்பா. ஸ்நாக்ஸ் ஒரு மச்சி தின்னுபிட்டு அவன் என்கிட்ட பறிச்சு தின்னுபிடுவான். சாப்பிடணும், நீங்க டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் மெதுவா சாப்பிடுவேன். நமக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட முடியும். நான் மெதுவா சாப்பிட்டுட்டு இருப்பேன். அவன் வேகமா சாப்பிட்டுட்டு என்கிட்ட கேட்பான், நான் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட பறிச்சு சாப்பிட்டுருவான். அதுல கொடுக்க மாட்டேன்னா சண்டை வருமா, அதுக்கப்புறம் எனக்கு தான் அடி விழுவும். சீக்கிரமா நீ திங்க வேண்டியதானே, அவனை பார்க்க வச்சு திங்கணும்னா நீ லேட்டா சாப்பிடுற அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வேலை பண்ண வச்சு நான் திங்கிற வரையும் அம்முன்னு இருந்துட்டு தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்க வச்சுட்டு அப்படி சொல்லி திம்பா நான் பிடிங்கிட்டு ஓடிடுவேன். ஒரு ஆப்பிள் மட்டும் இருந்துச்சு, நாங்க 2 பேர் இருக்கோம், 2 பேர் பிரிச்சுக்கணும். நான் கட் பண்ணி தரேன்னு சொன்னிச்சு. இது நான் தான் கட் பண்ணுவேன், நான் கட் பண்ணி தரேன், நான் கரெக்டா கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். பங்கு பிரிக்கணும். அதை என்ன பண்ணிட்டேன், நமக்கு நிறைய வரணும், இந்த பிள்ளை கம்மியா வரணும்னு அந்த மேல் பகுதி இருக்குல்ல, அதை வெட்டி நான் எடுத்துக்கிட்டு ஆப்பிள் வந்து இப்படி சென்டர்ல போட்டிருந்தா 2 பீஸா வந்துருக்கும், 2 பேருக்கு ஷேர் சரிசமமா வந்திருக்கும். கீழ் பகுதி கீழ் பகுதியை வந்து இந்த பிள்ளை கொடுத்துட்டேன். அடிப்பகுதி இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளோ சைஸ் மேல போயிடுச்சு, கீழே இவ்வளவுதான் இருக்கு. அது எனக்கு சரிசமமான பங்காம். ஐயோ, அதுக்கு வந்து நான் அந்த ஆப்பிள தின்னுட்டு போயிட்டேன். இந்த ஆப்பிள தூக்கி என்ன ஆப்பிள தூக்கி வீசுற அப்படின்னு அடி. எனக்கு அடி. அவன் சின்ன பிள்ளை தானே தின்னுட்டு போறான், நீ பெரிய பிள்ளை தானே. எல்லாத்துக்குமே நம்ம பெரிய பிள்ளையா இருப்போம். எல்லாத்துக்குமே தான் அவன் சின்ன பிள்ளை தானே, அவன் சின்ன பிள்ளை தானே. அப்ப எப்பதானே நான் சின்ன பிள்ளையா இருக்கிறது? நீ சின்ன பிள்ளையா இருக்கணும்னா நீ எனக்கு அடுத்து பிறந்திருக்கணும். ஆமா, எப்ப பார்த்தாலும் நீ பெரிய பிள்ளை பெரிய பிள்ளை பெரிய பிள்ளைனா பெரிய பிள்ளை தான் அடி ஆகணும். நல்லா ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். இப்ப அதனால ஜாலியா தான் இருக்கு. அப்பவும் அப்படித்தான் இருக்கும். என்ன அப்ப கொஞ்சம் அடி விழுகும். இந்த மாதிரி உங்க வீட்ல எல்லாம் கதை நடந்துருக்கும்ல, சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இப்போ முடிய சேர்த்துட்டு இருக்கதானே அந்த இது பேர் என்ன முதல்ல வச்சு ப்ளூயி. ப்ளூயி. ஆனா இந்த ப்ளூயில வந்து அவ்வளவு சிரமப்பட வேணாம். இதுல கேப் மாதிரி இருக்கு கீழே, அதை கலட்டினா காசு வந்து டொப் பண்ணிக்கலாம். ஃபீல் ஆச்சு அந்த செகண்ட். ஐயோ நம்ம உண்டியல ஓபன் பண்றோம். இவ்வளவு நாளா நம்மோட காசெல்லாம் தின்றுக்க மாட்டோம். எப்படி ஷாக்கா இருக்கு. ₹1 கூட இல்ல. நான் எப்படியும் அது 100-200க்கு மேலதான் பாப்பா இருக்கும். நான் அப்படிதான் சேர்த்து நான் எடுத்து பார்க்காம என்ன பண்ணிட்டேன், ட்ரெஸ்ஸுக்குள்ள தானே இருக்கு, அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியில உள்ள போட்டுறது, உள்ள போட்டு அப்படியே போட்டு வச்சிருவேன். அது கடைசி வரைக்கும் அது நான் எடுத்து எதுவுமே பண்ணல. அதான் வாங்கி இல்ல அப்புறம் என்ன. நான் அப்ப ₹200 வாங்கணும்னா எப்படி மொத்தமா ஏதாவது வாங்கியிருப்பேன்ல. நான் எதுக்கு சேர்த்தேனே தெரியல, தெரியாம போச்சு பாப்பா. இது வாங்கிட்டீங்கதான், அதுதான் சேர்த்திருப்பேன். எனக்கு செலவு பண்ண பிடிக்காது, அதனாலதான் நான் செலவு பண்ணேன். அன்னெசரியா செலவு பண்ண மாட்டேன். அது அன்னெசரியா? ஆமா, தேவையில்லாம வாங்கிட்டீங்க. நமக்கு வீட்ல ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறதெல்லாம் வந்து வீட்ல ஸ்நாக்ஸ் வாங்கி தராங்க, அப்புறம் எதுக்கு நம்ம தனியா வாங்கி சாப்பிடுறது? அது வந்து உனக்கு வாங்கி திங்கிற குடுக்குற காசு தானே. அப்ப வாங்கி தானே திங்கணும். சரி
சேர்த்து வச்சிருந்துட்டு எங்க அம்மா அப்பாவுக்கு ஃபுல்லா கொடுக்கலாம்னு நினைச்சேன். இந்த கதையெல்லாம் இங்க விடக்கூடாது என்ன, அம்மா அப்பாவுக்கு நான் கொடுத்துருந்துருப்பேன். இல்ல விடலையே. அப்பெல்லாம் என்ன செலவு பண்றதுனே தெரியாது உனக்குலாம். அதனாலதான் நான் யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணேன். நம்ம உடம்புல சத்து ஏறட்டுமே. நம்ம அப்புறம் எனக்கெல்லாம் நான் எதுவும் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். இந்த பிள்ளைக்கு தான் வாங்கி கொடுப்பேன். திங்கிறதுனால இதுக்கு தான் வாங்கி கொடுப்பேன். திங்கிறது யாம்ட்டு காசுன்றதுனால குற்ற உணர்ச்சி பட்டு நான் தனியாவா எனக்கு அந்த மனசு வரவே வராது. அக்காட்டு காசு அதுக்கு செலவு பண்ண தெரியல, நம்ம செலவு பண்ணணும் அதுக்கு வாங்கி கொடுப்போம். நம்ம கதையை பேசிக்கிட்டே வந்துட்டோம். காரைக்குடி வரைக்கும் வந்துட்டோமா? இல்ல அதான் என்ன திருப்பத்தூர் இல்ல கோவிலுக்கு போகணும்னா டைம் இருக்குமா? கோயிலுக்கு போகணும்னு சும்மா போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும்னு தான் நினைச்சேன். முன்னாடியே நினைச்சிருந்தேன். அது எப்போ போகிறப்பெல்லாம் எங்கே நேராக போயிட்டு நேரம் வர மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ டைம் இருக்குமா? கோயிலுக்கு போய் டைம் ஒரு வழியில் அப்படியே பிள்ளையார்பட்டி அப்படியே பிள்ளையார்பட்டிக்குள்ளே போயிட்டு நாயகரை பார்த்து கும்பிட்டு போகலான்ட்டு அப்படியே உள்ள. ஆமாம், உள்ளே போகக்கூடாதா? ஏன் எல்லாம் இங்கே நிப்பாட்டிருக்காங்க? இல்லை போயிட்டு ரிட்டன் வர வழியில் டீ சாப்பிட்டு போகிறக்கா அப்படின்னு பாட்டிருப்பாங்க. உள்ளந்தான் கார்லாம் வராங்க. போகலாம். நம்ம போய் நிறுத்திருந்தோம்ல வச்சு. அதான் பார்க்கிங் ஏரியா. அதான் பார்க்கிங் தான் கேட்குங்க. போகலாம், நிப்பாட்டிருக்காங்க. வந்ததே தெரியல. இந்த வாட்டி வீடியோ எடுத்துட்டே வந்ததுனால ஒன்றும் தெரியலையோ? ஆமாம், எனக்கு தாண்டி தெரியும். நாங்களாம் கார் ஓட்டுனேன். அதாவது தம்பி கூட வந்தால் அந்த வைப்லேயே வந்து எங்கே போகிறோம்னே தெரியாது, என்ன பண்ணுறோம்னே தெரியாது. அவனை எங்கே கொண்டே நிறுத்தின மட்டும் மாறு. பிள்ளையார்பட்டி அது எல்லா ஊர்லயுமே இந்த டைம் வந்து திருவிழா டைம். இல்லடா, காவடி சாமிக்காக. ஆமாமா, பால் குடம் காவடி இந்த அது எல்லா ஊர்லயும் இருக்காது. மதுரையில ஒருத்தர் காப்பு போயிட்டு இருந்தாரு, நான் பார்த்தேன். மதுரையில திருவிழா நடக்கும்டா. மதுரையில 12 மாசமும் இருக்கும். 12 மாசமும் இருக்குமா திருவிழா? 12 மாசம் காப்பு கட்டி இருப்பாங்களா? ஒவ்வொரு கோவில ஒவ்வொரு திருவிழா நடக்கும் தமிழே. அப்படியா? ஆமா, மதுரையில வந்து 12 மாசமும் திருவிழா நடக்கும். ஆமா, 12 மாசமும் ஒவ்வொரு கோவில ஒவ்வொரு திருவிழா நடக்கும். மதுரை வந்து கோவில் நகரம், தூங்கா நகரம், திருவிழா நகரம். வேற என்ன நகரம் இருக்கு? இதே கொளுத்தி விடு. காசா பணமா? யாராவது மதுரை மக்கள் பாத்தீங்கன்னா மதுரை மக்கள் தான் இருக்காரு. ஆமா, அதனால பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ள போனாலும் அப்படி கிடையாது. அதனால வெளியில வந்து எடுத்து போறோம். உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வெளில வந்து சுற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரைலே உடைச்சிட்டா? ஆனால் செதற்காய் எடுத்தது வீடியோ எடுக்கலல்ல. பிள்ளையார்பட்டி ஹீரோவை பார்த்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டு அப்படி தோன்றோம். மதுரையிலேருந்து காரைக்குடி வந்தாச்சு. காரைக்குடி வர்றதுக்கு 2 hours ஆயிருக்கு. 2 hours. நம்ம வந்து ஆமாம் 4 மணிக்கு மதுரையில் கிளம்பணும். வீட்டில் கிளம்புனது ஆமாம், வீட்டில் கிளம்புன 1 மணிக்கு, சமாஸ்டர் வந்து 4 மணிக்கு கிளம்பணும். 6 மணி ஆயிடுச்சு. இடையில போயிட்டு பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவோம். வந்தாச்சு, காரைக்குடி வந்து ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு 1000 ஜன்னல் வீட்டுக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். இன்னைக்கு காலதாமதமான காரணத்தினால் அந்த பிளானை கைவிட்டு, பிளானுக்கு தமிழ்ல என்ன, அந்த நிகழ்வை ஒத்தி வைக்கப்படுகிறது. அந்த விழா ஒத்தி வைக்கப்படுகிறது. அது விழா இல்லை, விழானா அது விழாவாவில் இருக்கும். இதுதான் எங்க ஊர் காரைக்குடி. காரைக்குடி, காரைக்குடியில இருந்து 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் ஆகும்ல நாங்க பிறந்த ஊருக்கு போறதுக்கு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நம்ம ஊர் பேர் தெரியும். உங்க ஊர் பேர் என்ன நரிவுத்தா அப்படின்னு சொல்லுவாப்புல. நரிவுத்து இல்ல, நரிக்குடி. மாணிக்காசர் அங்கதான் நிறைய பிடிச்சாரு. சொல்லிட்டேன். என்னடா ஏரியால காரைக்குடி, நரிக்குடி, கண்ணங்குடி, கமலகுடி, ஒரே குடிதான், மணமேல் குடி.